சற்றுமுன் வெளியான தகவல் இபிஎஃப்ஓ 3.0 ஊழியர்களுக்கு புத்தாண்டு பரிசாக ஆட்டோ கிளைம், ஏடிஎம் வசதி, இன்னும் பல வசதிகள் இருக்கிறது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் சில நாட்களில் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு பல முக்கிய செய்திகள் கிடைக்க உள்ளது. ஏடிஎம் போன்ற அட்டை அல்லது யுபிஐ கட்டண செயலிகள் மூலம் உறுப்பினர்களின் பணத்திற்கு உடனடி அணுகலை வழங்குவதற்காக ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ 3.0 உருவாக்கி வருகிறது. அந்த வகையில் இபிஎஃப்ஓ 3.0 ஏடிஎம் மற்றும் யுபிஐ மூலம் பணம் எடுக்கும் வசதியை தவிர தானியங்கி கிளைம் தீர்வு ஏசிஎஸ் மற்றும் இபிஎஃப் தொகையை எடுப்பதற்கான எளிமைப்படுத்தப்பட்ட செயல்முறைகள் ஆகியவை அடங்கும். இந்த இபிஎஃப்ஓ 3 வெளியீடு அக்டோபர் 2025 திட்டமிடப்பட்டது. எனினும் சில தொழில்நுட்ப சோதனைகள் காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டது. இதன் முழுமையான வெளியீடு முடிந்ததும் அனைத்து உறுப்பினர்களும் இபிஎஃப்ஓ 3 உள்ள அனைத்து திறன்களையும் மேம்படுத்தல்களையும் அணுகலாம். இதில் ஏடிஎம் போன்ற அட்டைகள் அல்லது யுபிஐ கட்டண முறைகள் மூலம் இபிஎஃப் தொகையின் உடனடி அணுகலும் அடங்கும். இந்த இபிஎஃப்ஓ 3 முழுமையாக அறிமுகம் ஆனவுடன் இபிஎஃப் கணக்கில் உள்ள பணத்தை எடுக்க இனி 7 முதல் 20 நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்காது. ஏடிஎம் போன்ற சாதனம் அல்லது யுபிஐ கட்டண செயலிகளை பயன்படுத்தி உடனடியாக பணத்தை எடுக்கலாம். ஆகையால் நிறுவனத்தின் தலையீடு இல்லாமல் தானியங்கி தேர்வு மூலம் பணம் எடுக்க 95% கோரிக்கைகள் தானாகவே தீர்க்கப்படும் முடியும். மேலும் ஸ்கைமில் கிளைகள் ஏற்பட்டால் அதை சரி செய்ய உங்கள் நிறுவனத்திடம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஆகையால் இபிஎஃப் பணத்தை எடுக்க பகுதி திரும்ப பெறுதல் அமைக்கப்பட்ட விதிகள் 13 3 வகைகளாக எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. வரம்புகள் குறைக்கப்பட்டுள்ளன. திருமணத்திற்கு 5 மடங்கு மற்றும் கல்விக்கு 10 மடங்கு. ஆகையால் புதிய செயல்முறையின் கீழ் இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களுக்கு ஒரு சிறப்பு ஏடிஎம் கார்டு வழங்கப்படும். இந்த அட்டை அவர்களின் பிஎஃப் கணக்குடன் இணைக்கப்படும். அட்டையை பயன்படுத்தி சந்தாதாரர்கள் நேரடியாகவே ஏடிஎம் இலிருந்து பிஎஃப் தொகையை எடுக்கலாம். இது மிகவும் அற்புதமான விஷயமாக இருக்கும். யுபிஐ மூலம் பணம் எடுக்க ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் கணக்கை யுபிஐ உடன் இணைக்க வேண்டும். இதற்கு பிறகு இபிஎஃப் உறுப்பினர்கள் ஜிபே, போன்பே, பேடிஎம் போன்ற யுபிஐ தளங்களை பயன்படுத்தி தங்கள் பிஎஃப் கணக்குகளிலிருந்து உடனடியாக பணத்தை எடுக்க முடியும். இபிஎஃப்ஓ 3 அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் வரம்பு மொத்த வைப்பு தொகையில் 50% இருக்கலாம் என கூறப்படுகிறது. அதாவது ஊழியர்கள் தங்கள் முழு பிஎஃப் இருப்பையும் ஒரே நேரத்தில் எடுக்க முடியாது. யுபிஐ திரும்ப பெறும் வரம்பு மேலும் குறைக்கப்படலாம். இவை அனைத்தை பற்றியும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பின்னர் தெரிய வரும். பொறுப்பு துறப்பு இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க தளங்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், ஆதாரில் உள்ள பழைய போட்டோவை மாற்றுவது மிகவும் எளிமையானது. அதாவது இந்திய மக்களின் முக்கிய ஆவணமாக ஆதார் கார்டு இருந்து வருகிறது.
பள்ளி சேர்க்கை முதல் அரசு திட்டங்கள் வரை அனைத்திற்குமே ஆதார் கார்டு பிரதான ஆவணமாக இருந்து வருகிறது. 12 இலக்கு எண் கொண்ட ஆதார் கார்டு இந்திய தனித்துவ அடையாளம் ஆணையம் நிர்வகித்து வருகிறது. அந்த வகையில் ஆதார் கார்டை அவ்வப்போது அப்டேட் செய்வது அவசியம். குறிப்பாக ஆதார் கார்டில் உள்ள புகைப்படத்தை அப்டேட் செய்ய வேண்டும். குறைந்தது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது ஆதார் கார்டில் உள்ள புகைப்படத்தை மாற்ற வேண்டும். இல்லையெனில் அது செல்லாததாகிவிடும் என கூறப்படுகிறது. ஆகையால் உங்கள் ஆதார் கார்டில் உள்ள புகைப்படத்தை அப்டேட் செய்வது அவசியம். எனவே ஆதாரில் உள்ள புகைப்படத்தை எப்படி அப்டேட் செய்வது என்று பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டில் உள்ள பழைய புகைப்படத்தை புதிதாக மாற்ற விரும்பினால் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UIDAI என்ற இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். ஆதார் சேவை மையத்தில் புகைப்படம் அப்டேட் செய்வதற்கு அப்பாயின்மெண்ட் பதிவு செய்ய வேண்டும். இதற்காக UIDAI இணையதளத்திற்கு சென்று அதில் கேட்கப்படும் விவரங்களை நிரப்பி உங்களுக்கு விருப்பமான தேதியில் அப்பாயின்மெண்ட்டை புக் செய்து கொள்ள வேண்டும். இந்த அப்பாயின்மெண்ட் ரசீதை எடுத்துக்கொண்டு நீங்கள் குறிப்பிட்ட தேதியில் ஆதார் சேவை மையத்திற்கு செல்ல வேண்டும். அங்கிருக்கும் அதிகாரியிடம் ரசீதை காண்பிக்க வேண்டும். அட்டையில் உள்ள புதிய புகைப்படம் 90 நாட்களுக்குள் புதுப்பிக்கப்படும். அதன் பிறகு நீங்கள் UIDAI அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திலிருந்து ஆவணத்தின் டிஜிட்டல் நகலை பதிவிறக்கம் செய்யலாம். மேலும் உங்களது ஆதார் கார்டை இ-சேவை மூலம் அறியலாம். மேலும் இதனுடன் உங்களது மொபைல் நம்பர், முகவரி, பெயர் போன்ற விவரங்களை ஆதார் மையத்தில் மாற்றிக் கொள்ளலாம். இதில் மொபைல் நம்பர் மாற்றுவதற்கு கட்டாயம் ஆதார் மையத்திற்கு செல்ல வேண்டியது அவசியம். ஆனால் முகவரி, பெயரை வீட்டிலிருந்தே ஆன்லைனில் மாற்றிக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்க பார்த்துட்டு கண்டிப்பா செய்திகளை போடுறோம். அதே போல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் காமிக்கும். மறக்காம அந்த பெல் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.